விளையாடுறது, சாப்பிடுறது, தூங்குறது, இதே தான் வாழ்க்கையா? கூட பிறந்தவனை பாரு, சதா சர்வ காலமும் புஸ்தகம் கையுமா உட்காந்துருக்கான். நீ இப்படி இருந்தா உருப்பட்ட மாதிரி தான். எதிர்காலத்துல என்னதான் பண்ண போறியோ? நாளைக்கு நான் கோர்ட்ல என்ன பண்ண போறேன்னு தெரியல. போடா இங்கேருந்து போ. ஏண்டா, வேத பாடசாலையில இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தா? என்ன என்ன இலை போட்டாச்சா? சாப்பிடலாமா? இல்லைண்ணா, வெங்குட்டு எங்கே போனான்னே தெரியல. ஆற்றுல எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். இருட்டிடுத்து, கவலையாக இருக்குண்ணா. என்னடி சொல்ற? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, அதனால நான் இங்கே தான் இருக்க போறேன். அண்ணா, பகவான் என்னிடம் அவருடைய சிறு வயதில் நடந்த பல சம்பவங்களை அவ்வப்போது கூறுவதுண்டு. அதில் முக்கியமான 2 சம்பவங்கள். ஒன்று, தன் தந்தையிடம் கோபித்து கொண்டு கோவிலில் ஒளிந்து கொண்டது. மற்றொன்று மிகவும் துயரமான சம்பவம். 1892ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி பகவானின் தந்தை சுந்தரமையர் காலமானது. அப்பொழுது பகவான் பாலகனாக இருந்தார். வயது 12. விரைவில் தன் தாயிடமிருந்தும் விலகப் போகும் நிர்பந்தம் ஏற்பட்டது.